வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தமிழ் மாதத்துல பிறந்தவங்களோட பலன்களை பார்த்துட்டு இருக்கிறோம். மாசி மாதத்துல பிறந்தவங்களோட பலன்களை இப்ப பார்க்க போறோம். அவங்க வாழ்க்கை, குணநலன்கள், தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்கிறோம். மாசி மாதத்துல பிறந்தவங்கிறது ஒரு புண்ணியமான மாதத்துல பிறந்தவங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த மாதத்துல தான் மாசி மகம், சிவராத்திரி இது மாதிரி முக்கியமான விழாக்கள் எல்லாம் நடக்குது. தெய்வீக தன்மையுள்ள மாதம். சூரிய பகவானு கும்பராசியில சஞ்சரிக்கிறதா மாசி மாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ராசி சனி பகவானுக்கு ஆட்சி வீடா இருக்குது, சூரியனுக்கு பகை வீடாவும் இருக்குது. பஞ்சபூத தத்துவத்துல நாம காற்ற குறிக்கிற ராசியா இருக்கு. மாசி மாசத்துல பிறந்தவங்க ஒரு சிலர் எப்படி இருப்பாங்கன்னா ஹைட்டா இருப்பாங்க, ஒரு சிலர் ஹைட் கம்மியாவும் இருப்பாங்க. தலை சிறுசா இருக்கும், ஆனா மேற்பாகம் குவிந்து தாட ரெண்டும் உள்ளடக்கிய மாதிரி இருக்குமாமா. நெற்றியாட நடுப்பாகம் உள்ளுக்குள்ள சாஞ்ச மாதிரி இருக்கும். புருவங்கள் ரெண்டும் அழகாவும் நல்லா வளைஞ்சு அழகா இருக்கும். வாயி நல்லா அழுத்தம் திருத்தமா நல்லா சூப்பரா இருக்குமாமா. மூக்கு கொஞ்சம் பெருசாவும் கழுத்து சின்னதாவும் உறுதியாவும் இருக்குமாமா. பற்கள் அழகு வாய்ந்தவையா நல்லா ஒரே நேர்கோட்டுல அழகா பல்லு இருக்குமாமா. கோணையா இல்லாத அப்படி இருக்குமா. ஆனா அந்த பல்லு அவ்வளவா ஸ்ட்ராங்கா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இவங்க பேசும்போது மற்றவங்களை ஈர்க்கிற மாதிரி சரளமா சகஜமா பேசுவாங்களாமா. பேசும்போதே புன்சிரிப்போட முகுந்த மலர்த்தோட பேசுவாங்க. இவங்க நார்மலா நடக்கும்போது சாதாரணமா நடக்காம அப்படியே ஒரு மாதிரி அசைஞ்சபடி நடந்துகிட்டு போவாங்களாம். அது அவங்களோட மேனர்ஸியமா இருக்குது. இவங்க எப்ப ட்ரெஸ் பண்ணாலும் மற்றவங்களை கூட வித்தியாசமா தான் ட்ரெஸ் பண்ணுவாங்களாமா. இவங்க சீக்கிரமா யாருக்கிட்டையும் நெருங்கியே பழக மாட்டாங்களாம். உறவினர்களோடையோ ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ அவங்க யார் கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்களோ அவங்க கூட மட்டும்தான் இவங்க நெருங்கி பழங்குவாங்களாம். மற்றவங்கிட்ட எல்லாம் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். ஆனா இவங்களுக்கு அவங்கள பிடிச்சி போச்சு அப்படின்னா அவங்களுக்காக என்ன வேணா செய்வாங்க. அவங்க ஏதாச்சும் இவங்களுக்கு பண்ணுனா கூட அதை தாங்கிக்குவாங்களாமா. ஒவ்வொருத்தரெல்லாம் இவங்களை பார்த்து இவனுக்கு கிறுக்கு பிடிச்சி போச்சு, இவன் கிறுக்கு பேர் வழி அப்படியெல்லாம் இவங்களை சொல்லுவாங்களாம். ஏன்னா இவங்க நடந்துக்கிற முறையை பார்த்து மற்றவங்களுக்கு சந்தேகமா இருக்குமா, அதனாலதான் மற்றவங்க இவங்களை பார்த்து அப்படி சொல்லுவாங்களாம். இவங்க நல்லா மனோதிடம் உடையவங்களா இருப்பாங்களாமா. இவங்க சொல்ற பேச்சுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்களும் ஜனங்கள்லாம் இவங்க பேச்ச கேட்கிற மாதிரி கேட்டு அந்த பேச்சுக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்களாமா. குடும்ப விஷயத்துல மட்டும் எப்பவுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத பட்டற்றவங்கள குடும்ப வாழ்க்கை தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்களாமா. ஒவ்வொருத்தரெல்லாம் குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு போய் தனித்து தனி மனிதனா வாழ்வாங்களாம். ஒவ்வொருத்தரு ஒரு விரக்தியான மனநிலையிலேயே இருக்கலாமா. ரொம்ப பெரிய அந்தஸ்தா இருந்தாலும் சரி, பெரிய பதவியில இருந்தாலும் சரி, ஒரு சமூக சேவை அதையெல்லாம் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய இடத்துல இருந்தாலுமே அது வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு வெளியேறுவாங்களாம். இவங்க செய்யற ஒரு திட்டமாகட்டும் செயல்களுக்கு யாருமே அதை தடை பண்ண முடியாத மாதிரி தான் செய்வாங்களாம். இவங்க யாரும் ஏமாத்தவே முடியாதா. இவங்க யாருக்கிட்டையும் ஏமாறவும் மாட்டாங்களாம். ரொம்ப பொறுமைசாலியா இருப்பாங்களாம். இவங்க ஒருத்தர் வாழ்க்கையில குறுக்கிடவே மாட்டாங்க. அவங்க அவ்வளவு ஒரு நல்ல பண்புள்ள மனிதர்களா விளங்குவாங்க. இவங்களை பார்த்தா மற்றவங்களுக்கு அப்படி நம்பிக்கை வர மாதிரி நம்பிக்கைக்கு பாத்திரியமானவங்களா இருப்பாங்க. இவங்க அமைதியா இருப்பாங்க, ஆனா எப்போதுமே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. தத்துவ ஆராய்ச்சியாகட்டும், விஞ்ஞான ஆராய்ச்சியாகட்டும், அதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்டமான துறையா இருக்கும். மாசி மாதத்துல பிறந்தவங்கள என்னன்னு சொல்லுவாங்கன்னா, மகத்துல பிறந்தவர் ஜெகத்தை ஆளுவார் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா மக நட்சத்திரம் நவகிரகங்களின் ஞானக்காரகனான கேதுக்குரிய நட்சத்திரமா இருக்குது. இந்த மாசி மாதத்துல பிறந்தவங்க விஞ்ஞானத்துல ஆர்வம் உள்ளவளா இருப்பாங்க.
ரெண்டாவது, இவங்க பிறந்த எந்த ஊர்ல பிறக்கிறாங்களோ அந்த ஊர்ல கடைசி வரைக்கும் இருக்கிற வாய்ப்பு இந்த மாசத்துல பிறந்தவங்களுக்கு இருக்காது. வேலைக்காக நிறைய இடத்துக்கு இவங்க பயணம் செய்யற மாதிரி இருக்கும். இவங்க எப்பவுமே அழகுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்களா இருப்பாங்க. ஆனா இவங்க எண்ணத்தை மாத்திக்கிட்டாங்கன்னா இவங்க நினைச்ச காரியத்துல வெற்றி அடைய முடியும். இவங்க எப்போதுமே காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்களா இருப்பாங்க. ஆனா எப்போதுமே பணப்பிரச்சனை இல்லாம செல்வத்தோட தான் இவங்க வாழ்வாங்க. இவங்க நண்பர்களையும் உறவினர்களையும் அதிகமா நேசிக்கிறவங்களாவும் இருப்பாங்க. ஆடம்பர பொருள்களை மீது ரொம்ப ஆர்வம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். அதுக்காக யோசிக்காம செலவு செய்யறவங்களாவும் இருப்பாங்க. இவங்க ஒருத்தரோட மனச அப்படியே படிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிரும். அவங்க அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி இவங்க நடந்துக்குவாங்க. இவங்க கிட்ட ஒரு குறை என்னன்னா இவங்க ரொம்ப முன்கோபக்காரங்களா இருப்பாங்க. இவங்க எப்பவுமே ஒரு திட்டமிட்டுதான் வேலை செய்வாங்க. அந்த வேலை செஞ்சா அதுல பலன் கிடைக்கும் அப்படின்னா மட்டும்தான் அந்த வேலையை செய்வாங்க. மாசத்துல பிறந்த பெண்களாக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் காதல் திருமணத்துலதான் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களா இருப்பாங்க. மேரேஜ் ஆகி போற வீட்டுல எப்போதுமே பெண்கள் செல்வ செழிப்புட வசதி வாய்ப்பாட தான் வாழுவாங்க. இவங்க எல்லா தடமும் ஜகஜமா எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகிறவங்களா இருப்பாங்க. இவங்களை தேடிக்கிட்டு பெரிய பதவி தலைமை பொறுப்பெல்லாம் தானா வரும். ஏன்னா சுக்கிரன் இவங்களுக்கு யோகக்காரனா இருக்கிறதுனால லட்சுமி யோகம் இவங்களுக்கு கிடைக்கும். புதனும் செவ்வாயும் சாதகமா இருக்க பிறந்தாங்கன்னா பாக்கியசாலிகள்னே சொல்லலாம் அவங்க ஜாதகத்துல. அந்த அளவுக்கு இவங்க சுகபோக பாக்கியர்களா இருப்பாங்க. மாசத்துல பிறந்த குழந்தைங்க புத்திசாலியாவும் ஆரோக்கியமாவும் இருப்பாங்க. கல்வியில எப்போதுமே முதன்மையான இடத்துல இருப்பாங்க. இந்த மாசத்துல பிறந்தவங்க வெங்கடாஜலபதியும் பத்ரகாளி அம்மனையும் எப்போதும் ரெகுலரா வணங்கிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு வர்ற கஷ்டமெல்லாம் அது அப்படியே தூர பொடி பொடியா விலகி போயிடும். இவங்க கிட்ட குறைன்னு ஒன்னு சொல்லணும். என்னன்னா இவங்க எப்பவுமே எந்த செயலை செஞ்சாலும் லாப கண்ணோட்டத்தை தான் பார்ப்பாங்க. அந்த காரியத்தை செய்வாங்க. அதுல அவங்களுக்கு ஆதாயம் இல்லைன்னா செய்ய மாட்டாங்க. அதனாலதான் இவங்கள என்னன்னு சொல்லுவாங்கன்னா அவங்க வசப்படுத்திடுவாங்க. இவங்க மத்தவங்கள தன்வசப்படுத்துற தன்மை, சமாத்தியம், பேச்சு திறமை இவங்க கிட்ட இருக்குது. இவங்கள மத்தவங்க சுயநலவாதி அப்படின்னு கூட ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. இவங்களுக்கு வர்ற நோய் என்னன்னா இவங்களுக்கு கொஞ்சம் மனநோய் வர்ற மாதிரி இருக்கு, இல்லாட்டி ரத்த கொதிப்பும் வர்ற மாதிரி இருக்கு. அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். இவங்களுக்கு எப்படி வாழ்க்கை துணைவர் துணைவி அமையினா ஆனி ஆவணி ஐப்பசி தை மாசி மாதத்துல பிறந்தவங்கள இவங்க துணைவியாவோ துணைவனாகவோ இல்ல பார்ட்னராகவோ சேர்ந்தாங்கன்னா ஒற்றுமையாகவும் சுகமான வாழ்க்கையும் தொழிலா இருந்தா முன்னேற்றமும் இவங்களுக்கு ஏற்படும். அதுவே ஆடி மாசம் புரட்டாசி சித்திரை கார்த்திகை மாசத்துல பிறந்தவங்கள இவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாவோ தொழில கூட்டாளியா சேர்ந்தாவோ இவங்களுக்கு நஷ்டம், வீண் வம்பு வழக்கு இது மாதிரி இவங்களுக்கு ஏற்படும். இவங்க அதிகமா உடல் உழைப்பு கொடுப்பாங்க. ஆனா அவங்களுக்கான சம்பளம் கம்மியா தான் இருக்கும். மாசி மாசத்துல பிறந்தவங்க டாக்டராகவும் வக்கீலாகவும் இல்ல நடிகராகவும் கலைத்துறையில சிறந்து விளங்குவராகவும் இருப்பாங்க. பொது சேவையிலையும் அக்கறை உள்ளவங்களா இருப்பாங்க. இதுலயும் சிறந்து விளங்குவாங்க. இவங்களோட அதிர்ஷ்டமான எண்ணு அப்படின்னா மாசி மாசத்துல பிறந்தவங்களுக்குன்னா 8ன்னு சொல்றாங்க. இவங்களுக்கு கருப்பும் நீல கலரும் உகந்த கலருன்னு இருக்கு. குறிப்பு, நம்ம என்னதான் ஜாதகம் ஜோதிடம் கோயிலுக்கு போறது பரிகாரங்கள் செய்யறது என்ன பண்ணினாலும் கடைசியில நம்மளோட கர்மான்னு ஒண்ணு இருக்கு. அந்த கர்மா பிரகாரம் தான் நடக்கும். நம்ம சோம்பேறி இல்லாத நம்மனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம நேர்மையா மன தூய்மையோட நம்ம செயல்களை செஞ்சோம்னா நம்மளோட கஷ்டங்கள் கர்மாக்கள் கரையும் அப்படிங்கிறது தான் சிவார்ப்பணத்தோட குறிப்பு. நீங்க உங்களோட எண்ணங்களை செயல்படுத்துங்க, நீங்க வாழ்க்கையில வெற்றி அடைவீங்க. மாசி மாச பிறந்தவங்களோட பலன்களை
சிவபெருமான் பாதத்துல ஒப்படைக்கிறோம். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.